கூலி கண்டிப்பாக அது பெரிய பிளாக் பஸ்ட்டாக வருங்க. அதில் மாற்றுக்கிறதே இல்லைங்க. அது ரொம்ப எட்டு எட்டா மனுஷ வாழ்க்கை. அந்த எட்டில் எந்த இடத்துல இருக்க நினச்சிக்கோ அப்படின்பாரு. நான் ஆக்சுவலாக கமல் ஃபேன் தான். கமல் படம் எப்படி இருக்குன்றது 1995லேயே மக்கள் ரிசல்ட் கொடுத்தாச்சு. இதை நான் சொல்கிறதுக்கு நல்லா இருக்காது. ஏன் 1995ல 7 டைம் பார்த்தேன். ஆமாம், அப்போ ரிலீஸாக இதே தேட்டரில் தான் ரிலீஸ். சப்னா தேட்டர்னு பார்ப்பாங்க. அப்போ அது ஆஸ்கார் இல்லை, ஏஆர்கே மல்டிப்ளெக்ஸ் அது பேர். சப்னா சாந்தம் சந்தோஷன்பாங்க 3 தேட்டர். அப்போ இது இப்பயும் 3 தேட்டர் தான். அப்போ சப்னான்ற தேட்டர் ஸ்க்ரீன் 2ல் ரிலீஸ் ஆனிச்சு. படம் எப்பயுமே நல்லதாங்க இருக்குது. என்ன அப்போ வந்து ஒரு பள்ளி மாணவனாக பார்த்தேன், இப்போ பள்ளி முன்னாள் மாணவனாக பார்த்தேன். அவ்வளோதான் வித்தியாசம். ரஜினி சார் அப்படியே தான் இருக்காரு. நான் தான் தாடி கூட வந்துச்சு, வெள்ள முடி வந்துருச்சு. அதான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அது நல்லாயிருக்கும். இந்த படத்தில் வந்து எனக்கு ரஜினி சாருக்கு ஈக்குவலாக ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் யாருன்னு கேட்டேன். ரஜினி சாரோட ஃப்ளாஷ்பேக்கில் சரண்ராஜ் நல்லா பண்ணியிருப்பார். சரண்ராஜோடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்புறம் மார்க் ஆண்டனி, ரகுவரன் அண்ட் நக்மா, அழகு, அந்த பாட்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீ நடந்தால் நடை அழகு. அவ்வளோ 8 மனுஷ வாழ்க்கை. அந்த 8ல் எந்த இடத்துல இருக்க நினச்சிக்கோ அப்படின்பாரு. 8 நினச்சிக்கோன்றாரு. அவர் சொல்லியிருக்காரு. நானும் அதெல்லாம் ட்ரை பண்ணோம். அது சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியாக வரும். எங்கே பிரிக்கிறது? இன்றைக்கி அன்றாடம் தேவைக்கே இன்றைக்கி வந்து வாழ்க்கைன்றது எப்படி சொல்கிறது? வாழ்க்கைன்னு ஒரு வட்டம், அதுக்கு வாழ வேண்டியது திட்டம், அதுக்கு படித்து வாங்க வேண்டியது பட்டம்னு போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. கூலி கண்டிப்பாக அது பெரிய பிளாக் பஸ்ட்டாக வருங்க. அதில் மாற்றுக்கிறதே இல்லைங்க. அது ரொம்ப நல்லா எஃபர்ட் போட்டிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில். கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாரோட பெரிய ஒரு சூப்பர் மூவியாக இது வரும்ன்றது மாற்றுக்கிறது. அதான் லோகேஷ் கமல் சார் வச்சு விக்ரம் பண்ணி சாதிச்சார். இப்போ ரஜினி சார் வச்சு அதே ஈக்குவலாக சைமல்டேனியஸாக அடிப்பார். ரஜினி சார்னு சொல்லவே தேவையில்லை, கண்டிப்பாக வருங்க. சொல்கிறாங்க, எனக்கு அது வந்தால் தானே தெரியும். ட்ரெய்லர் இது வரல என்ன, ஆனால் வந்தால் தான் ப்ராப்பராக வந்த பிறகு தான் அதை பார்க்கணும். பட்டு இவங்க வந்தால் இன்னும் கொஞ்சம் மெருகேறும். பட் சூப்பர் ஸ்டார்ன்ற அது ஒன் மேன் அருமை. அது அவர் இருந்தாவே அது வேறு விஷயம். மேபி அன்னைக்கு என்ன டைம், என்ன ஷெட்யூல் தெரியலையே. அன்னைக்கு வாய்ப்பு இருந்தால் கூலி ரஜினி சாருக்கே கண்டிப்பாக போவேன். ரஜினி சார், கமல் சார், இந்த டீம் எப்போ வந்தாலும் நான் போகிறது தான். நான் ஆக்சுவலாக கமல் ஃபேன் தான். கமல் ஃபேன், அதில் மாற்றுக்கிறது இல்லை. கமல் ரஜினி சார்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ரஜினி படம் வந்து சின்ன வயசுல தான். ரஜினி கமல் படம் 2 பேர் பார்த்து தானே வளர்ந்தான். அந்த எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்து குணா, தளபதி, இதே தேட்டரில் வந்து குணா, தளபதி, அப்புறம் பாண்டியன், தேவர் மகன், இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தா வந்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் எஜமான் ரிலீஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பாண்டியன், குருதி புனல், இந்த மாதிரி இந்த வரிசையில் அப்படியே பார்த்துட்டு வளர்ந்த காலகட்டங்கள்லாம் இன்னும் நிறையா இருக்குது. எக்ஸ்ட்ரா காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாற்றாது. அது மாதிரி